வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து சயின்ஸ் 10th சயின்ஸ்ல யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற யூனிட்டை பார்க்க போறோம். அதாவது 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கிறோம். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது மென்டல் லீஃபோட பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் படிச்சிருக்கிறோம் 9th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் 118 எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 118 எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த 118 எலிமெண்ட்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டியும் தனித்தனியா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செட் ஆஃப் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செட் ஆஃப் பிரிச்சு வச்சிருக்கு. ஸோ அந்த செட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செட்ல இருக்கிற அந்த குரூப்ல இருக்கிற மொத்த எலிமெண்ட்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்னு நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் எலிமெண்ட்ஸோட கிளாசிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, அனிமல்ஸ்ல பிளான்ட்ஸ்ல எல்லாமே கிளாசிஃபிகேஷன் பண்றோம். அதுல அனிமல்ஸ்ல பிளான்ட்ஸ்ல வந்து அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, காமனா ஒரு குரூப்போட கேரக்டர் எல்லாம் எடுத்து அந்த கேரக்டர் படிச்சோம்னா அந்த குரூப்ல வர அனிமல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியான கேரக்டர் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் எலிமெண்ட்ஸ்லயும் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எதுக்காக கிளாசிஃபை பண்றோம், குரூப்ஸா கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பா வைக்கிறோம். ஸோ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளாசிபிகேஷன் பண்றது. அதுல மென்டல் லீஃபோட கிளாசிபிகேஷன் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சோம். ஸோ அவர் வந்து மென்டல் லீஃப் வந்து எந்த கேரக்டர் எடுத்து காமனா எடுத்து இந்த கிளாசிஃபை பண்ணார் அப்படின்னா மாஸ் நம்பர் அப்படின்றது மாஸ் நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மாஸ் நம்பர்ல அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாசிஃபை பண்ணார். பீரியாடிக் டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாரு. எப்படின்னா அட்டாமிக் நம்பரோட பேஸ்ல அட்டாமிக் மாஸ் நம்பரோட பேஸ்ல அவர் அந்த பீரியாடிக் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணாரு. சோ அந்த பீரியாடிக் டேபிள்ல அட்டாமிக் மாஸ் பிரகாரம் ப்ரிப்பேர் பண்ண அந்த பீரியாடிக் டேபிள்ல எலிமெண்ட்ஸோட ஒரே மாதிரியான கேரக்டர் அவர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்கா அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல, டிஃபிகல்டிஸ் வந்தது. சோ அதனால எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து ஒரு சரியான பீரியாடிக் டேபிள்ல கொண்டு வர முடியல. அட்டாமிக் மாஸ் நம்பர் பிரகாரம் பண்ண மென்டல் லீஃபோட பீரியாடிக் டேபிள்ல அந்த கிளாசிபிகேஷன் வந்து 100% வந்து சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியல. சோ அதுக்காக நெக்ஸ்ட் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஹென்ரி மோஸ்லே என்ற என்ன பண்ணாரு அப்படின்னா அட்டாமிக் மாஸ் நம்பருக்கு பதிலாக அட்டாமிக் நம்பர் பிரகாரம் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பீரியட்ஸாவும் குரூப்பாவும் பிரிச்சு வச்சாரு. சோ அட்டாமிக் நம்பர் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு தெரியும். அட்டாமிக் நம்பர்னா அந்த ஆட்டம்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் ஆர். ஸோ அந்த ஆட்டம்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் வந்து குறிக்கக்கூடியதுதான் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு ஏற்கனவே தெரியும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியை வந்து தீர்மானிக்கிறது அதுல இருக்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, எஸ்பெஷலி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தீர்மானிக்கிறது அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். அதுவும் வந்து அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் மேக்சிமம் ஒரு எலிமெண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை தீர்மானிக்கும். ஸோ அந்த விதத்துல இவர் வந்து ஹென்ரி மோஸ்லே வந்து ப்ரிப்பேர் பண்ண பீரியாடிக் டேபிள் வந்து அட்டாமிக் நம்பர்ல பேசிஸ்ல இருக்குது. அட்டாமிக் நம்பர் ஒண்ணுல எலக்ட்ரான்ஸோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட பேசிஸ்ல இருக்கிறதுனால ஸோ பெரும்பான்மையான எல்லா மேக்சிமமான எல்லா எலிமெண்ட்ஸ்லயும் 118 அப்போ அவர் ப்ரிப்பேர் பண்ணப்போ இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற அவருக்கு அப்புறம் மோஸ்ட்லிக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச எலிமெண்ட்ஸ் கூட அந்த பீரியாடிக் டேபிள்ல காலி இடம் விட்டு அந்த இடத்துல அந்த எலிமெண்ட் வச்சோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து சரியா வந்தது. ஸோ அந்த விதத்துல அதனால இவருக்கு வந்து இது வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு கூட பேர். மோஸ்ட்லி கண்டுபிடிச்சுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ற பீரியாடிக் டேபிள், அது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு பேரு. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல மோஸ்ட்லி வந்து அட்டாமிக் நம்பரோட அடிப்படையில அந்த பீரியாடிக் டேபிள்ல வந்து கிளாஸஸ் பண்ணாரு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் லா, the physical and chemical properties of the elements are the
periodic functions of their atomic numbers. Atomic number ஓட periodic function அப்படின்னு physical and chemical properties of the elements. தனிமங்களோட இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளும் அதனுடைய அணியனோட அடிப்படையில மாறுபடுது. அது அணியனோட அடிப்படையில் the periodic functions of the atomic number. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அந்த எலமெண்ட்ஸோட பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் their atomic number. பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா தெரியும், பீரியாடிக் சேஞ்ச் படிக்கிறோம். அப்போ டே அண்ட் நைட் உருவாகுது, நோ மூன் ஃபுல் மூன் உருவாகுது. நம்ம சின்ன கிளாஸ் கூட பீரியாடிக் சேஞ்சஸ் படிச்சிருக்கோம். கரெக்டா 24 ஹவர் திரும்ப சரியா இந்த சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு, டைம் வந்து கரெக்டா இருந்தது அப்படின்னா அது பீரியாடிக் சேஞ்ச். டே நைட்டு, அப்புறமா இந்த வெதர் மாறுறது, அதுக்கப்புறம் 1 இயர் திரும்ப வர்றது, அந்த இதெல்லாம் வந்து பீரியாடிக் சேஞ்சஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரிதான் இந்த அட்டாமிக் நம்பரோட ஒரு எலமெண்ட்டுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்குதுன்னு தெரியும். அந்த அட்டாமிக் நம்பர் பிரகாரம் வரிசையில் இன்க்ரீசிங் ஆர்டர்ல அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதினே வருது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அட்டாமிக் நம்பர் முடிஞ்சோம்னா அடுத்தது கீழே வரும். அது பீரியாடிக் டேபிள் பார்ப்போம். ஸோ அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் வந்து இவர் எதை வச்சு பண்ணாங்கன்னா அட்டாமிக் நம்பர்ஸ், அதான் physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic number. Periodic functions of their atomic number. ஒரு எலமெண்ட்ஸ் மொத்த எலமெண்ட்ஸோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பீரியாடிக்கா சேஞ்ச் ஆகுது. எதை பொறுத்து அப்படின்னா அட்டாமிக் நம்பரை பொறுத்து பீரியாடிக் சேஞ்சஸ் வருது. அந்த பீரியாடிக் சேஞ்சஸ் வச்சு அந்த அட்டாமிக் நம்பர் வச்சு ஃபார்ம் பண்ண டேபிள் தான் பீரியாடிக் டேபிள். அது பேர் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இஸ் a tabular arrangement of elements in periods and groups, highlighting the regular repetition of the properties of the elements. So இது என்ன டேபிள் பார்த்து அந்த பீரியாடிக் டேபிள் பார்த்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பிரகாரம் ஒரு டேபிளர்ல எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றது என்னவாகும், பீரியட்ஸ் ஆகும், குரூப் ஆகும், அந்த ப்ராப்பர்ட்டி ஹைலைட் பண்ற மாதிரி அரேஞ்ச் பண்ற அமைப்புக்கு பேர் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். சரி, நீங்க பீரியாடிக் டேபிள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் பாருங்க, இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சது மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இது வந்து ஒரு டேபிளர் காலத்து மாதிரி இருக்குது. பாருங்க, இதுல நீங்க போட்டிருக்குது ஹைட்ரஜன் போட்டிருக்குது, நெக்ஸ்ட் ஹீலியம், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின், நியான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இதுல உள்ள எழுதிருக்கிற நம்பர் வந்து 1 போட்டிருக்குது. இதுதான் இதனுடைய அட்டாமிக் நம்பர். உள்ள 1 இருக்குது, உள்ள இந்த பாக்ஸ்ல எழுதிருப்பாங்க இதனுடைய அட்டாமிக் நம்பர். இது அட்டாமிக் நம்பர் 1, இது 2, லித்தியம் வந்து 3, பெரிலியத்துக்கு வந்து 4, போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, புளூரின் 9, நியான் 10. இப்படி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப், அதாவது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர். ஏன் இங்க வந்து கண்டினியூவா இங்க இந்த ஹீலியத்தை வந்து இங்கே ஏன் எழுதல அப்படின்னா பாருங்க, இந்த அடியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஹீலியம் வந்து இங்க இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் வரதில்ல, அதனால இங்க எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் லித்தியம் இங்க இருக்குது, பெரிலியம், அதுக்கு அடுத்தது நியானுக்கு அப்புறம் சோடியம் இங்க வந்துருக்கு. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கான் அடுத்தது அட்டாமிக் நம்பர் இது 18, ஆர்கானுக்கு 19 இங்க வந்துருச்சு. சோ இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர் அப்புறம் வந்து இங்க கீழே வந்தது. என்ன பார்த்தோம் அப்படின்னா, சோ இப்போ இப்படி இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இது இந்த பகுதியில் இருக்கிறது பாருங்க, இந்த பீரியாடிக் டேபிள்ல வெர்டிகல் லைன்ஸ், வெர்டிகல் காலம், டாப் டு பாட்டம் வெர்டிகல் காலம் பேரு. பாருங்க, இது காலமா இருக்குது. பாருங்க எத்தனை காலம்ஸ் இருக்கு, 1 2 3 4 18 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. பாருங்க, 1 ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், 3 4 5, இந்த மாதிரி 18 காலம்ஸ் இருக்கு. காலம் அப்படின்னாவே உங்களுக்கு டாப் டு பாட்டம், மேல இருந்து கீழே. இது பேரு குரூப் அப்படின்னு பேரு. பீரியாடிக் டேபிள்ல டாப் டு பாட்டம் இது குரூப். ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப், ஃபிஃப்த் குரூப், சிக்ஸ்த் குரூப், செவன்த் குரூப். ஸோ டாப் டு பாட்டம் இது வந்து குரூப்ஸ் பேரு. நெக்ஸ்ட்
ஹாரிசான்டல் லைன்ஸ், ஹாரிசான்டல் கிடைமட்டமா ஹாரிசான்டல் பாருங்க, இது ஒரு ஹாரிசான்டல் லைன் பாருங்க, இது செகண்ட் ஹாரிசான்டல் லைன், தேர்ட் ஹாரிசான்டல். சோ இந்த ஹாரிசான்டல் பீரியட்ஸ் பீரியட்ஸ் ஹாரிசான்டல் லைன்ஸ் பீரியட்ஸ் ஹாரிசான்டல் லைன்ஸ்ல இருக்கிற இந்த இதுக்கு பேரு பீரியட்ஸ் அப்படின்னு பேரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பீரியட் ஹைட்ரஜனும் ஹீலியமும், நெக்ஸ்ட் செகண்ட் பீரியட் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியான் செகண்ட் பீரியட். அதனால பாத்தீங்கன்னா டோட்டல் 7 பீரியட்ஸ் இருக்கு. 7 பீரியட்ஸ். இப்ப 7th பீரியட்ல பிரான்சியம், ரேடியம், ரேடியத்துக்குள்ள இருக்கு ரேடியம். நெக்ஸ்ட் இங்க 89 to 103 எங்க பாப்பாடுது ஆக்டினைட் சீரிஸ் இருக்குது. ருபீடியம், இது மாதிரி 118 வரைக்கும். இது வந்து 7th பீரியட். சோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல ஹாரிசான்டல் லைன்ஸ் எல்லாம் வந்து பீரியட்ஸ் அப்படின்னு பேரு. பீரியட்ஸ் ஹாரிசான்டல் லைன்ஸ் பீரியட்ஸ். சோ 7 பீரியட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், 7 பீரியட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டாப் டு பாட்டம் இருக்கிறது குரூப்ஸ் அப்படின்னு பேரு. அது 18 குரூப்ஸ் இருக்கு. ஒன் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட், தேர்ட் அப் டு 18 குரூப்ஸ் இருக்கு. சோ இதுதான். சோ இந்த பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்டோட சிம்பல் எழுதிருக்கும். சென்டர்ல இருக்கிற எலமெண்டோட சிம்பல், இந்த கார்னர்ல இதோட அட்டாமிக் நம்பர், இந்த பக்கம் மாஸ் நம்பர், மாஸ் எழுதிருக்கும், அட்டாமிக் மாஸ், நேம் எழுதிருக்குது. சோ ஒரு சிலதெல்லாம் எழுதிருக்கு. முக்கியமா தெரிஞ்சுக்கிறது இங்க அட்டாமிக் நம்பர் இருக்குது, இங்க அட்டாமிக் மாஸ், இது இதோட சிம்பல், கீழே வந்து அதோட நேம் எழுதிருக்கு. சோ ஒவ்வொரு காலத்திலையும் அது மாதிரி எழுதிருக்குது, அதை பார்த்துக்கோங்க. சோ இதுதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். சோ இது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து ஹென்றி மோஸ்லே. இந்த ஹென்றி மோஸ்லே வந்து எதன் அடிப்படையில எந்த இன்க்ரீசிங் ஆர்டர்ல மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறார் அப்படின்னா அட்டாமிக் நம்பரோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல பாருங்க. ஹைட்ரஜன் 1 2 3 அப்படி இன்க்ரீசிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் அடுத்தது கீழே அட்டாமிக். இங்க லெஃப்ட் டு ரைட் அப்படின்றது பீரியட்னு சொல்றோம். ஹாரிசான்டல் லைன்ஸ் இந்த அட்டாமிக் நம்பர்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கன்செப்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள். சோ உங்களுக்கு அடுத்தது ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க. So features of periods. So the horizontal rows are called periods. For horizontal row, first row line சொன்னோம். horizontal row தான் வந்து periods னு பேரு. There are 7 periods. First period 7 periods இருக்குது. உங்களுக்கு தெரியுங்க, பாக்குறீங்க. உங்க புக்லயும் இருக்குது. புக் வச்சு பாருங்க. இது ஒழுங்கா தெரியலன்னா இது உள்ள ஹைட்ரஜன் இருக்குது, மாஸ், அதனுடைய பேரு, நேம் எழுதி இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் அந்த மாதிரி எழுதிருக்கோம். சோ இது 7 periods இருக்குது. சோ இந்த 7 பீரியட்ல இருக்கக்கூடிய இந்த 7 பீரியட்ஸோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நெக்ஸ்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் பீரியட்ல பாருங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 ஹைட்ரஜன், ஹீலியம், இதுதான் ஃபர்ஸ்ட் பீரியட். நெக்ஸ்ட் செகண்ட் பீரியட்ல 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 8 எலிமெண்ட்ஸ் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியான் 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் பீரியட்லயும் 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கான். தேர்ட் பீரியட் சோடியம் டு ஆர்கான், தேர்ட் பீரியட். நெக்ஸ்ட் ஃபோர்த் பீரியட்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் டு லாஸ்ட்ல கிரிப்டான் வரைக்கும் இருக்கு. பொட்டாசியம், கால்சியம், ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிரிப்டான் வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா 18 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 18 எலிமெண்ட்ஸ் மேலே இந்த குரூப் நம்பர்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 18 தான் இருக்கு. இது எல்லா காலமும் ஃபில் ஆயிருக்கிறதுனால இதுல 18 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபோர்த் பீரியட்ல 18 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ இதுல எலிமெண்ட்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பேரு இங்கே எழுதி பாருங்க, டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் கிளாஸ் படிப்பீங்க. இப்ப இதுல நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரூப் நம்பர் 3 இருந்து குரூப் நம்பர் 12 வரைக்கும் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் என்னன்னு படிப்பீங்க மேல் கிளாஸ்ல. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேரு, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த குரூப் நம்பர் 1 2 பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப் நம்பர் 1 குரூப் நம்பர் 2 இது ரெண்டுக்கும் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி குரூப் நம்பர் 13 to 18 இது பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேரு, பி பிளாக் எலிமெண்ட்ஸ். சோ
ஸோ இந்த 1 2 13 14 15 16 17 இந்த குரூப்ஸ்க்கெல்லாம் பேரு பிரதிநிதித்துவ தனிமங்கள் அப்படின்னு பேரு. பிரதிநிதித்துவ தனிமங்கள். நெக்ஸ்ட் இது டிரான்சிஷன் எலமெண்ட். தனித்தனியா சொல்லும்போது இது ரெண்டு எஸ் பிளாக், இது வந்து இந்த குரூப் 13 to 18 வரைக்கும் பி பிளாக் எலமெண்ட்ஸ், இது டி பிளாக் எலமெண்ட்ஸ். எஸ்பிடி அப்படின்றதெல்லாம் வந்து ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் படிக்கும் போது அதுல இருக்கிற சப்செல்ஸ் நீங்க படிப்பீங்க. இது வந்து வேற லெசன்ஸ்லயும் வரும், அப்ப பார்ப்போம். எஸ்பிடி அந்த சப்செல்ல வச்சுதான் இதனுடைய இங்க இந்த எலமெண்ட்ஸ்க்கு அவுட்டர் மோஸ்ட் சப்செல் வந்து எஸ் பிளாக் எஸ் இருக்கும். இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பி செல்ல பி சப் செல்ல ஃபில் ஆயிருக்கும். அதை வச்சுதான் இது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்றோம். இது வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் பீரியட்ல 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. அத பாத்தீங்க அப்படின்னா இதுல 18 எலமெண்ட்ஸ்ல 10 எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 அது ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும். இது வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இது மீதி இருக்கிற 8 எலமெண்ட்ஸும் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸும் பி பிளாக் எலமெண்ட்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பீரியட் நம்பர் 5, பீரியட் நம்பர் 5லயும் 18 எலமெண்ட்ஸ் இருக்கு. சோ எப்படி ஃபோர்த் பீரியட்ல 18 எலமெண்ட்ஸ் அட்டாமிக் நம்பர் 19 ல இருந்து 36 வரைக்கும் 18 எலமெண்ட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி ஃபிஃப்த் பீரியட்லயும் 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. ருபீடியத்திலிருந்து ஜெனான் வரைக்கும் இது வந்து இதுலயும் 18 எலமெண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பீரியட்ல சீசியம் டு ரேடான் வரைக்கும் இதுலயும் வந்து 18 எலமெண்ட்ஸ். இதுல 18ல இங்க பாருங்க, இங்க 5th வரைக்கும் 4th 5th 18 எலமெண்ட்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க 55 இருக்குது அட்டாமிக் நம்பர், இங்க 56 இருக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா 57 to 71 பாருங்க. இந்த 57 அட்டாமிக் நம்பர்ல இருந்து 71 அட்டாமிக் நம்பர் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இந்த இடத்துல தான் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அட்டாமிக் நம்பர் 57 இருந்து 71 வரைக்கும் இந்த பாக்ஸ்க்குள்ளேயே இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளேயே அத்தனை எலமெண்ட்ஸும் பேர் எழுத முடியாதுன்றதுக்காக இங்க தனியா போட்டு காட்டிக்கிறாங்க. 57 லாந்தனம் 2, இங்க 71 லுட்டீசியம் வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எலமெண்ட்ஸ் இங்க சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்துக்கணும் அப்படின்னா இங்க வந்து டோட்டல் எலமெண்ட்ஸ் வந்து 32 எலமெண்ட்ஸ் வரும். 32 எலமெண்ட்ஸ் சிக்ஸ்த் பீரியட்ல. ஸோ இது தனியா இங்க இருக்குது லாந்தனைட்ஸ் அப்படின்னு பேர். லாந்தனம் ஸ்டார்டிங் மெட்டீரியல் எலமெண்ட்னால இது பேர் லாந்தனைட்ஸ். ஸோ இந்த லாந்தனைட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது, இங்க எழுத முடியாது அப்படின்றதால இங்க தனியா வச்சுக்கிறாங்க கீழே. அதே மாதிரி 7th பீரியட்ல பிரான்சியம் 2 இந்த 118 அட்டாமிக் நம்பர் கொண்ட எலமெண்ட். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இங்க மூணாவது தேர்ட் பாக்ஸ்ல 18 to 103 பாருங்க. 89 ஆக்டினம் டு லாரன்சியம். சோ இதுவும் இங்க இருக்குது. இந்த ஆக்டினம் தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னால இது பேர் ஆக்டினைட்ஸ். சோ இங்க லாந்தனைட்ஸ் இருக்குது, இங்க ஆக்டினைட்ஸ் இருக்குது. சோ இது வந்து லாங் பீரியட். இது ரெண்டும் லாங் பீரியட். சோ இது மாதிரி இதுதான் பீரியட்ஸ். மொத்தம் 7 பீரியட்ஸ் இருக்குது. அதுல ஒவ்வொன்றிலும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து 2 எலமெண்ட் தான் இருக்குது. செகண்ட் பீரியட்ல 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. தேர்ட் பீரியட்ல 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபோர்த் பீரியட்ல 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபிஃப்த் பீரியட்ல 18 எலமெண்ட்ஸ் இருக்குது. சிக்ஸ்த் பீரியட்ல 32 எலமெண்ட்ஸ். ஸோ இதுலயும் 6th-லயும் 7th-லயும் 32 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுல எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்லயும் பி பிளாக் எலமெண்ட்லயும் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்றாங்க. பிரதிநிதித்துவ தனிமங்கள் எஸ்யும் பி பிளாக் எலமெண்ட். இது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இது நடுவுக்கு வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ இது நம்ம பார்க்கறது வந்து ஹென்ரி மோஸ்லேயோட மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போதான் இந்த பீரியாடிக் டேபிள் தான் நம்ம ஃபாலோ பண்றோம், இதுதான் யூஸ் பண்றோம். ஸோ இதுல 118 எலமெண்ட்ஸையும் வந்து
பீரியட்ஸாவும் குரூப்ஸாவும் கன்செப்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதுல 7 பீரியட்ஸ் இருக்குதுன்னு இப்ப பார்த்தோம். அடுத்தது வந்து features of groups. The vertical columns in the periodic table starting from top to bottom. The vertical columns in the periodic table, பாருங்க, vertical columns in the periodic table starting from top to bottom. Starting from top to bottom is called groups. So the periodic table contains 18 groups for first group, second group, third, fourth, up to 18 groups. So periodic table la 18 groups இருக்குது மொத்தம், 18 groups. So இந்த 18 groups-உம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குரூப் பாருங்க, இதுல ஹைட்ரஜன் வந்து இங்கதான் பிளேஸ் பண்ண முடிஞ்சிருக்குது. ஸோ இது அப்புறமா என்னென்ன எலமெண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம், ப்ராப்பர்ட்டிஸ். ஹைட்ரஜன் மட்டும் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்ற ஃபர்ஸ்ட் குரூப்ல ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப். நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். இது வந்து செகண்ட் குரூப். தேர்ட் குரூப் ஸ்காண்டியம் டு இங்க ஆக்டினம் வரைக்கும் தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் இருக்குது. ஸோ இது வெர்டிகல் காலம்ஸ் எல்லாம் குரூப்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த தேர்ட் குரூப்ல இருந்து 12th குரூப் வரைக்கும் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் கூட சொன்னோம். இது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 13 குரூப். இது இங்க இதுக்கு பேரு ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் சொன்னோம். எஸ் பிளாக்கையும் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் குரூப் 13ல இருந்து 17 இருக்கிற குரூப் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். பாருங்க, போரான் 13 குரூப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், இருநித்தியம் அப்படின்ற எலமெண்ட்ஸ் இருக்குது. இது போரான் ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் போரான் இருக்குது, இது போரான் ஃபேமிலி. 13 குரூப் வந்து போரான் ஃபேமிலி. 14th குரூப் வந்து கார்பன் ஃபேமிலி. கார்பன், சிலிக்கன், ஜெர்மனியம், டின், இதெல்லாம் வந்து கார்பன் ஃபேமிலி. நெக்ஸ்ட் நைட்ரஜன் ஃபேமிலி. 15th குரூப் நைட்ரஜன் ஃபேமிலி. 16th குரூப் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் சால்கோஜென்ஸ் அப்படின்னு பேர். 16th குரூப் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் சால்கோஜென்ஸ். சால்கோஜென்ஸ் அப்படின்றது ஒரு கிரீக் வேர்டு. அது சால்கோஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா ஓர் ப்ரொடியூசிங். ஓர்னா தாது, ஓர் ப்ரொடியூசிங். ஸோ இதுல ஏன் இருக்கு இந்த சால்கோஜென் ஃபேமிலின்னு வச்சாங்க அப்படின்னா, இந்த எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரல் வந்து இந்த எலமெண்ட் வந்து தனித்தனியே கிடைக்காது, மினரல்ஸா தான் இருக்கும், ஓர்ஸா தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், தெரியும். அந்த ஓர் வந்து பிரிச்சு நம்ம பூமியில இருந்து எடுத்து தான் அந்த ஓர்ல இருந்து தான் இந்த மெட்டல்ஸ் இல்ல எலமெண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி எடுப்போம். ஸோ அந்த இதுல அந்த ஓர்ஸ் வந்து மேக்சிமம் என்ன ஓர்ஸா இருக்குது, ஓர்ஸ்ன்றது காம்பவுண்ட்ஸா தான் இருக்கும், மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸா தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் காம்பவுண்ட்ஸும் சல்பைட் காம்பவுண்ட்ஸும் தான் அதிகமா இருக்குதான் ஓர்ல. ஒரு ஓர் அப்படின்னா என்ன, ஒரு காம்பவுண்ட்னு சொல்லலாம். ஏன்னா 2-3 எலமெண்ட்ஸ் சேர்ந்து உருவாகிறது தான் ஒரு காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எதுல எப்படி இருக்குதுன்னு மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா நேச்சர்ல ஆக்சைட்ஸ் அண்ட் சல்பைட்ஸா இருக்குதான். அதுதான் அது ஓர் ஃபார்மிங் அப்படின்னு பேரு. அந்த ஓர்ஸ் எல்லாம் மேக்சிமம் ஆக்சைட்ஸாவும் சல்பைட்ஸாவும் இருக்கிறதுனால இது ஃபேமிலி இருக்கிற எலமெண்ட்ஸ் பேரு சால்கோஜென்ஸ் அப்படின்னு பேரு. சால்கோஜென்ஸ்னா ஓர் ஃபார்மிங். நெக்ஸ்ட் 17th குரூப் ஃப்ளூரின் டு ஆஸ்கார்டைன் வரைக்கும் அப்புறம் புதுசாக கண்டுபிடிக்கிற இந்த எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் பேர் வந்து ஹாலோஜென்ஸ் அப்படின்னு பேர். ஃப்ளூரின் ஹாலோஜென்ஸ் அப்படின்னு பேர். எப்படி நம்ம இது வந்து ஓவர் ஃபார்மிங் சொல்றோமோ, இது டு ப்ரொடியூஸ் சால்ட். இது வாட்டர் கூட ரியாக்ட் ஆயிட்டு, இந்த குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வாட்டர் கூட ரியாக்ட் ஆயிட்டு சால்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்ணும். அது கிரீக் வேர்டு ஹாலோஜென்ஸ்னா சால்ட் ப்ரொடியூசிங், டு ப்ரொடியூஸ் சால்ட் அப்படின்னு பேரு. ஸோ அதை வச்சுதான் இது வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி எல்லாம் சால்ட்டா மாறுறதுனால இந்த எலமெண்ட்ஸ் பேரு ஹாலோஜென்ஸ் அப்படின்னு பேரு. 17th குரூப் வந்து ஹாலோஜென்ஸ். நெக்ஸ்ட் 18th குரூப் வந்து இது வந்து இன்னர் கேஸ் ஹீலியம் டு ரேடான். இங்க புதுசாக லாஸ்டா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த எலமெண்ட். ஒரு சில எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பீரியாடிக் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கண்டுபிடிக்கல, அப்புறமா பின்னாடி கண்டுபிடிச்சு அந்த எலமெண்ட், சப்போஸ் இந்த எலமெண்ட் இங்க வச்சாங்க அப்படின்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கூட கரெக்டா ஒத்து போச்சான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பீரியாடிக் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட் இங்க இது கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல வந்து எலமெண்ட் கிடையாது, காலி இடத்து விட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சு இந்த எலமெண்ட் இங்க ஃபில் பண்ணும்போது
இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க, இந்த 16 குரூப் ப்ராப்பர்ட்டிஸோட இந்த எலமெண்ட் வந்து ஒத்து போச்சு. ஸோ அதுதான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட ஃபெமிலியர் ஆனது. ஸோ இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து அட்டாமிக் நம்பரோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுல பீரியட்ஸ் இருக்குது, குரூப்ஸ் இருக்குது, 7 பீரியட்ஸ் இருக்குது மொத்தம். அது 18 குரூப்ஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ்ன்றது வந்து ஹரிசாண்டல் ரோஸ். குரூப்ஸ் அப்படின்றது வெர்டிக்கல் காலம்ஸ் டாப் டு பாட்டம். இதான் வந்து பீரியட்ஸ். ஸோ பீரியாடிக் டேபிள்ல 7 பீரியட்ஸ் இருக்குது, 18 குரூப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல ஒரு குரூப்ல இருக்கிற தெரியும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிய தீர்மானிக்கிறது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்ல இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரான்ஸ் தான் அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை தீர்மானிக்கிறது. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரே எண்ணிக்கையில் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப்னு பாத்தீங்கன்னா இதோட அவுட்டர் மோஸ்ட் செல் எல்லாம் 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அவுட்டர் மோஸ்ட் வேலன்சிஸ், இதுல 1 எலக்ட்ரான் இருக்கும். ரெண்டாவது குரூப்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் அதோட ப்ராப்பர்ட்டி தீர்மானிக்கிறதுனால இது எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான எலக்ட்ரான்ஸ் இருக்குது அவுட்டர் மோஸ்ட் செல்னால இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரியான கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு காமனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது லித்தியத்திலிருந்து பிரான்சியம் வரைக்கும் அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால தனித்தனியா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் இந்த பீரியட்ல வந்து ப்ராப்பர்ட்டி மாறுபடும், குரூப்ல தான் ஒரே மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா பீரியட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர்ல போகுது, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இன்க்ரீஸ் தான் ஆகுது. அவுட்டர் மோஸ்ட் செல்ல நம்பர் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மாறி இருக்கும். ஆனா இங்க குரூப்ஸ்ல தான் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேம் ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் குரூப்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நம்ம கிளாசிஃபை பண்றதுக்கு பீரியட் அண்ட் குரூப்னு கிளாசிஃபை பண்றோம். ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போது இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு ஒரே மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.